இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறக்கு ஒரு கடையில் தாங்க செஞ்சுருக்கிறோம். இந்த கடையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கோதுமை தோசையெல்லாம் சுடும்போது இந்த மாதிரி கடையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை நம்ம எத்தனை சாப்பிட்ணும் அளவில்லாமல் சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு ருசியான இந்த கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு உறிஞ்சி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா கவனமாக கேட்டுங்க. எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் வந்து தேவையான அளவு தக்காளி, நான் வந்து ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்திருக்கிறேங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க, ஒரு ஸ்பூன் அளவு. ஏன்னா மிளகாய் போட்டுக்கனால குழம்பு மிளகாய் தூள் கம்மியாக போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படி விட்டுலாம். நல்லா வெந்ததையும் சட்டியில் எடுத்து போட்டுக்கிட்டோன்னா சூப்பரான கடையில் ரெடி. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறக்கு ஒரு கடையில் தாங்க செஞ்சுருக்கிறோம். இந்த கடையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கோதுமை தோசையெல்லாம் சுடும்போது இந்த மாதிரி கடையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை நம்ம எத்தனை சாப்பிட்ணும் அளவில்லாமல் சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு ருசியான இந்த கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு உறிஞ்சி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா கவனமாக கேட்டுங்க. எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் வந்து தேவையான அளவு தக்காளி, நான் வந்து ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்திருக்கிறேங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க, ஒரு ஸ்பூன் அளவு. ஏன்னா மிளகாய் போட்டுக்கனால குழம்பு மிளகாய் தூள் கம்மியாக போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படி விட்டுலாம். நல்லா வெந்ததையும் சட்டியில் எடுத்து போட்டுக்கிட்டோன்னா சூப்பரான கடையில் ரெடி.